23ல இந்த பொண்ணும் கிடைக்கல, 24ல கிடைக்கும்னு நம்புறேன். அவ்வளவுதான். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவரால் வெளிநாட்டுலேயும் நிறைய மேட்ச் கலந்துக்கணும், அதுக்கு அமௌண்ட் தேவைப்படும். அதுக்காக தான் நிறைய இன்ஸ்டியூட் பட் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஒன்றும் படித்த உடனே வெளியே தர மாதிரி எப்படி சொல்றதே தெரியல. அந்த வருஷமே வேஸ்ட் எனக்கு. அந்த கோலை நான் சொன்னாம்மா, அது என்ன கோல்? பாவம் போடுறேன் எங்கள் அப்பா. என் அம்மா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம இப்ப 2023ல டிசம்பர் மந்த்ல இருக்கோம். அதாவது இயர் இரண்டு வந்தாலும் நம்மளாம் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர்க்கு உண்டான கோல் செட் பண்ணிடுவோம். அதுக்காக ஜனவரி 1ல இருந்து என்ன பண்ணுங்கிற பிளானையும் போட்டிருப்போம். இந்த வீடியோல அப்படி என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும், இதே மாதிரி லாஸ்ட் இயர் 2022ஓட இயர்லையும் கோல் செட் பண்ணிருப்பீங்க, பிளானும் போட்டிருப்பீங்க. அது சக்சஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறத நேரடியா மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மக்கள் சொல்ற ஒரு சில கோல்ஸ் பிளான்ஸ் எல்லாமே உங்க லைஃப் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன ஹெல்ப் தான் எனக்கு இன்னும் நல்ல கண்டென்ட்லாம் போறதுக்கு என்கரேஜ் பண்ணும். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க பேரு, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து கவி. அதாவது பிஎஸ் கம்யூனிகேஷன். இப்போ இந்த வருஷம் எப்படி போச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த வருஷம் பரவாயில்ல. 2023ங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா தான் போணுச்சு. பட் நம்மளும் ஒரு முயற்சி எடுக்கல ஒன்றும் படிக்கிறதுல. 2023 முடிய போகுது, 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பிளான் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் இயருக்கு இது பண்ணலாம் அப்படின்னு? 2024 வரை ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஒன்றும் அது நெக்ஸ்ட் படிக்கிறதா எனக்கு தெரியல. வீட்டு சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இதாக நல்லா தான் இருக்கு. மிடில் கிளாஸ் பை தான். நான் வந்து என் பேர் நந்தழகன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சயின்ஸ் ராஜஸ்தான். 2023 உங்களுக்கு எப்படி போணுச்சு? நல்லா போச்சு. என் ஆஃபீஸ் லோன் போய் செஞ்சு அனுப்பிடுறாங்க. 2024 கோல் வச்சுருக்கீங்களா? என் ஆம்பிஷன் 2023 ஸ்டார்ட் பண்ணுறேன். அது 2024 முடிச்சிடும். என்ன என்ன எய்ம் வச்சு சொல்லலாமா உங்கள்கிட்ட? சரி, ஓகே. 2022 இதே மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்பீங்களா? அது 2023 செஞ்சீங்களா? இல்லை, 2022 எதுவும் செட் பண்ணல. அது ஸ்கூல் தான். 10 வருஷம் காலேஜ் வரையில தான் எனக்கு லைஃபோட புரிஞ்சுச்சு. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் 23 தான் ஸ்டார்ட் பண்ணேன். 23 ஸ்டார்ட் பண்ணி 24 தான் முடிச்சிருவாங்க. என் கூட மணிகண்டன், செகண்ட் எபிஎஸ் தமிழ். 2023 உங்களுக்கு எப்படி போணுச்சு? எப்பவும் போலதான். போன வருஷம் முடிவு, இந்த வருஷம் போச்சு. 2024 கோல் வச்சிருக்கீங்களா? கோலா அந்த கோலை நான் சொன்னாம்மா, அது என்ன கோல்? இல்ல, இது இப்பதான் ஒரு பொண்ணை பாத்துருக்கான். அந்த பொண்ணு என்ன வருதா இல்லன்னு தெரியல. அதான் சொல்றான், அப்படி கன்ஃபியூஷனா சொல்றான். அது 2024 பண்ணிடுவாங்க. அறிவு எல்லாமே எழுத பார்த்தேன். அப்போ ஒரு அறிவு இருந்துச்சு. கிளியர் பண்றதுக்கு ஐடியா பண்ணிருக்கீங்க? ஐடியா பண்ணிருக்கேன், மறுபடியும் எழுதிருக்கேன். பண்ணிடுவேன். என் பேர் தீனா, காலேஜ்ல 2023 உங்களுக்கு எப்படி போகுது? எதுவும் நம்ம எல்லாம் 2024 எதுவும் நல்லபடியாக எதிர்பார்க்க பார்ப்போம். ராஜஸ்தான் தேர்ட் இயர் பிஎஸ்சி பாட்னி. உங்கள் பேர்? சரவணகுமார். எப்படி சொல்கிறதே தெரியல. அந்த வருஷமே வேஸ்ட் எனக்கு. நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். எல்லாமே எப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷம் பிறக்கதே வேஸ்ட்டாக போகுது. என்ன ஒரு பிளானே இல்லாமல் போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் எப்படி நாசமாக போச்சு, அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். என் நண்பனை விட்டு கொடுக்க மாட்டேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ. இல்லை, குரூப் 4 தான் எழுதலாம் ஆசைப்படுறேன். வீட்டு பிரச்சனை, சூழ்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் படிக்க முடியாம. 2024 படிக்கிற டைம் இருக்குல்ல உங்களுக்கு? படிக்கலாம் கண்டிப்பா. என் பேர் ரஞ்சித், ராஜஸ்தான் தேர்ட் இயர் பிஎஸ்சி. ஓகே. 2023 உங்களுக்கு எப்படி போணுச்சு? நான் இப்போ நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா டைப்பிங்லாம் முடிச்சுட்டு, லோயர் ஹையர்லாம் முடிச்சுட்டு, அடுத்து இப்போ தேர்ட் இயர்ல வந்து செஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். வேர்ல்டு சாம்பியனுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ டிராயிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், செஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், அடுத்து போயிட்டு இருக்கேன். 2022 கோல் செட் பண்ணிருக்கீங்க இதே மாதிரி? அது என்ன செட் பண்ணிருக்கீங்க? செஞ்சுக்கணும். அந்த வருஷம் சக்ஸஸ் ஆனிச்சு. அந்த வருஷம் செஸ்ல சாம்பியன் இது மாதிரி சென்னை மேட்ச் எல்லாம் போனேன், புதுக்கோட்டை மேட்ச். அடுத்து ரேட்டிங் ஓப்பன் பண்ணிருக்கேன். 1003-4 ரேட்டிங் வச்சிருக்கேன். இப்போ 2500 வந்துச்சுன்னா இப்போ அந்த மேட்சஸ் எல்லாம் போய் விளாடலாம். அதுக்காக தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஓவரால் வெளிநாட்டுலயும் போய் நிறைய மேட்ச் கலந்துக்கணும், அதுக்கு அமௌண்ட் தேவைப்படும். அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
பேர் என்ன bro? செம்ம பாரு ராஜா சாலைக்கம் என்ன டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி பாட்ஸ் 2023 முடிஞ்சிருக்குல்ல, இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன நீங்க பண்ணிருக்கீங்க 2023ல? ஒரு என்ஜாய் ஏதாச்சும்? அவ்வளோதான் ஒன்றும் இருக்கிறோம் நஷ்டம் தான். என்ன கொஞ்சம் பேரடாக ஜாலியாக இருக்கிறேன். அப்புறம் என்ன ரீஃபர்ஸ் போயிருக்கேன். அரியர்லாம் கிடக்கும் என்ன பண்ணுறது, அரியர்லாம் கிளியர் பண்ணுவேன். 2024 வருதுல்ல, இப்போ என்ன பண்ணலான்னு பிளான்ல இருக்கீங்க? ஃபஸ்ட்டு இந்த செமஸ்டர் ஒன்று இருந்துருக்கேன். அதில் எப்போ ரிசல்ட் வருதுங்க, அதில் எப்படி அரியர்லாம் இது பண்ணணும். அடுத்த செம்மில் எவ்வளோ அரியர் வாங்குறோமோ என்னன்னு தெரியல. அதெல்லாம் கிளியர் குரூப் எக்ஸாம் தான் குரூப் இனி ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பு எப்படியாவது உள்ளே போயிடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அவ்வளோ பெரிய கிடைக்கும். எங்கள் அப்பாவோட ஆசை அதான், எங்கள் அப்பாவோட ஆசை நிறைய. 2022 ஒரு பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த 2023 முடிச்சிங்களா, கம்ப்ளீட் பண்ணீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எதுவுமே பண்ணல ப்ரோ. எப்படி சின்ன பிள்ளை தரமா அப்படியே தான் ப்ரோ இருக்கும். ஒரு மெச்சூரிட்டியா வர மாதிரி ப்ரோ. அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு அடிச்சுட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான் ப்ரோ தெரியும். லைஃபே அப்படிதான் போய் இருக்குது. இப்போ என்ன ஏஜ், ஒரு 19 வயசு இருக்குது. நான் முடிஞ்சு வெளில வரலாம் தெரியுது. நம்ம காலேஜ் முடிஞ்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. போயிட்டோமோ இங்கெல்லாம் அந்த லைஃப் கிடைக்காதோ போனால் கஷ்டமா இருக்குது. நம்மளை வந்து ஊரே பாக்குற மாதிரி நம்ம வந்து பெருசாகணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. எப்படின்னா வச்சுங்களே, அவ்வளோ பெருசாகணும். அவங்க நம்மளை வந்து எப்படி இப்படி இது பண்ணுறாங்க, எவ்வளோ மட்டம் இது பண்ணுறாங்க, அவ்வளோ தெரியலாம். எங்கள் அம்மா வேறு எதுவும் அதான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அவங்க எல்லாம் பண்ணேன் அப்பா பாவம் ப்ரோ. எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து 2023 முடிய போகுது, 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. 2024 ஏதாச்சும் கோல் செட் பண்ணிருக்கீங்களா? ரூல் செட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி குரூப் எக்ஸாமு, இப்போ மெட்டீரியல் எக்ஸாம் இது மாதிரி ட்ரை பண்ணலான்னு இங்கே இருக்கோம். கோச்சிங் சென்டர் இருக்காது. ஃபஸ்ட் இயர் இன்டர்வியூ, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படித்து அரியர் எக்ஸாமு படித்த உடனே வேலை தர மாதிரி. எப்படி போயிட்டு இருக்கு இந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் இயர் ஜாலியா போயிட்டு இருக்கு. செகண்ட் இயர் வந்து இதே மாதிரி லாஸ்ட் இயர் ஏதாவது கோல் செட் பண்ணிருந்தீங்களா? நான் இந்த மாதிரி காலேஜ் சேரணும் அப்படிங்கிறதோ, இல்லை எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதோ செட் பண்ணியிருந்தீங்களா? செட் பண்ணிடுறேன். அதுவும் நடக்கும். அது மாதிரி படிக்கன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்லா படிக்கணும். செகண்ட் இயர் மேக்ஸ். ஓகே. 2023 உங்களுக்கு எப்படி போணுச்சு? காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி போயிடுச்சு. 2024 கோல் வச்சிருக்கீங்களா? குரூப் 4 தான் போயிட்டு. என்ன வாங்க ஆசைப்படுறீங்க? குரூப் 4 என்ன வாங்கலாம்? வருவாய். அதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? எப்போ போடுறீங்களா? அதுக்கு ஃப்ரீ டைம்ல உங்க கிளாஸ் எதுவும் போறீங்களா? கிளாஸ் சும்மா அந்த ஃபோனில் தான் ஏதாவது ஃபோனில் 2022 இதே மாதிரி கோல் செட் பண்ணிருப்பீங்கல்ல, இந்த வருஷம் பண்ணணும் பண்ணணும், 2022 பண்ணணும் பண்ணணும், அதை பண்ணீங்களா? என்ன கோல் செட் பண்ணீங்க, அதை பண்ணீங்களா? என்ன கோல் செட் பண்ணீங்க? டிகிரி முடிச்சு தான் போகலாம் பிளான். 2023 உங்களுக்கு எப்படி போணுச்சு? 2023 லோவாக தான் போயிடுச்சு. 23ல இந்த பொண்ணும் கிடைக்கல, 24ல கிடைக்கும்னு நம்புறேன். அவ்வளோதான். இதான் உங்களுக்கு கோல். 2024 தான் கோலை செட் பண்ணிருக்கீங்களா? இதான் செட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல கோலா இருக்கு. 2022 செட் பண்ணீங்களா? அது இந்த 2023 முடிச்சிட்டீங்களா அந்த கோலை? அது என்ன செட் பண்ணி பார்த்தே முடியல. அது என்ன கோல் செட் பண்ணீங்க? அதேதான். கடல்ல இல்லை, 3 வருஷமா இதான் கோலை செட் பண்ணி. அந்த மீன் கடல்ல இல்லையா? 3 வருஷம் செட்டிங் பிளானே இதான். 2 வருஷமா அதான் பண்ணிட்டு இருந்தேன், 3ஆம் வருஷமா அதான் பண்ண போறேன். உங்களுடைய கோலுக்கு வெற்றி அடையறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எதுக்காக நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, ஏன்னா இதுதான் கரெக்டான ஏஜ் ஆகிருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சரி, உங்க கோலை செட் பண்ணி அதுக்காக 1% டெய்லி ட்ரை பண்றதுக்கும் சரி, கரெக்டான ஏஜ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் தான். இதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கோல் செட் பண்ண முடியாதுன்னு கேக்குறீங்களா? முடியும், கண்டிப்பா. ஆனா அந்த கோல் செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் வந்துடும், உங்களுக்குமே அந்த அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் உங்க லைஃப்ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இதை நீங்க ஒரு கோல் செட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதை காலேஜ் டைம்ல செட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1% நீங்க அதுக்கு எஃபர்ட் போட்டாலே போதும். நீங்க நினைச்ச கோல் அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிட்ட போயிருப்பீங்க. ஆனா இது நிறைய பேர் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்றது கிடையாது. காலேஜ்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்க நினைச்சு நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்குன்னு தெரியாம, ஏதோ ஒண்ணு சென்னைக்கு போன வேலை கிடைக்கும், பெங்களூருக்கு போன வேலை கிடைக்கும், நம்ம பெரிய பெரிய நகரங்களுக்கு போன வேலை கிடைக்கும்னு அதை நம்பி நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை நாளைக்கு நம்ம அந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களை போய் ஒர்க் பண்ண முடியும்? முடியாதுல்ல. நம்மளோட வேலை என்னன்னா, நம்ம ஊர்ல நம்ம வேலை பார்த்து நம்ம வீட்டுல கொண்டு வந்து அந்த காசை கொடுக்கறது தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்.
அந்த சந்தோஷம் இப்போ நிறைய பேருக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய நகரங்கள்ல இல்லாம சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து படிச்சு வேலைக்கு போக நினைக்கிற இளைஞர்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல, அதாவது காலேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களோட கோல் என்னங்கிறத செட் பண்ணி அதுக்காக டெய்லி 1% போடும்போது அது பெரிய எஃபர்ட்டா உங்களுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணு தெரியாம ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃப் தெரிய வரும். அப்போ நீங்க போயிட்டு எனக்கு நான் இந்த கோல் செட் பண்ணிருக்கேன், இதை நான் அடைய போறேன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபுல் எஃபர்ட்டையும் அந்த டைம்ல போடுற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையை இதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டேன். நீங்க என்ன கோல் செட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 2023 எப்படி போனுச்சு, அதுல சக்சஸ் ஆனீங்களா இல்லையா அப்படிங்கறத கேட்டதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஆனா நம்ம கேட்டப்போ சொன்ன மெஜாரிட்டியான கோல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படியாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்ல போய் ஏதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் மெயின் எய்மாவும் வச்சிருக்காங்க. தப்பு கிடையாது. ஆனா இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்கு உண்டான நிலைமை எப்படி இருக்கு? ஒரு 10,000 வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு மினிமம் 5 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. 10,000 ஜாப்க்கு 5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் எப்படி பாசிபிளா இருக்கும்? கண்டிப்பா பேலன்ஸ் இருக்க 4,90,000 பேருக்கு என்ன நிலைமை? சோ இந்த நிலைமையெல்லாம் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க எடுத்துக்கிட்ட அந்த கவர்மெண்ட் ஜாப்க்காக கண்டினியூஸா டெய்லி அதுக்காக நீங்க உழைக்கணும். அதுக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லையா, தயவு செஞ்சு சொல்றேன், கவர்மெண்ட் ஜாப்புக்காக நிறைய பேர் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் கோல் ஒண்ணு வச்சுக்கிறது, அதாவது செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இது வரைக்கும் கோல் இல்ல அப்படின்னா கோலை செட் பண்ணுங்க. கோல் இல்லாம ஒரு விஷயத்த நீங்க செய்யலாம், செய்ய முடியாதெல்லாம் கிடையாது. பட் கோல் இருந்தது அப்படின்னாலும் சரி, அதுக்கான கரெக்டான பிளான் இருந்தது அப்படின்னாலும் சரி, உங்களால அந்த விஷயத்தை அடையிறதுல கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் எஃபர்ட்டை கம்மியா போட்டு கொஞ்சம் சீக்கிரமே அடைய முடியும். இல்லைன்னா வாழ்க்கை அது போற போக்குல போயிட்டு தான் உங்களுக்கு அந்த கோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேலும் வெயிட் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீங்க 2022 இருக்கட்டும், 2023 இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் போயிருக்கட்டும், நீங்க கோல் செட் பண்ணிருக்கீங்க, அது சக்சஸ் ஆனிச்சு ஆகல, டோன்ட் வரி அபவுட் தட். ப்ளீஸ் மேக் ஷூர் யுவர் கோல் பிஃபோர் 2024. கண்டிப்பா நீங்க 2024க்கு முன்னாடி உங்களோட கோலை செட் பண்ணிட்டு அதுக்கான பிளானை போடுங்க. பிளானை போட்டு டெய்லி 1%, நான் சொல்றது ஒரே விஷயம் தான், டெய்லி 1% நீங்க உங்களோட கோலுக்காக ஒரு சின்ன எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா அது பின்னால பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் இது வரைக்கும் கோலை செட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஃபர்ஸ்ட் கோலை செட் பண்ணுங்க. அதுக்காக பிளான் போடுங்க, கண்டிப்பா நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.